நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வழியா வாழ்க்கையில தடுமாறி இப்பதான் ஒரு நிலையில் வந்து நிக்கிறாங்க. ஆனா நம்ம கௌதமுக்கு அடி மேல அடி, உத மேல உதன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் அப்படியே சும்மா அவரவே கார்னர் பண்ணி அடி நடிச்சுன்னு இருக்கான். கௌதம் எதனா ஒரு முன்னேற்றத்துல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அடுத்த செகண்ட் அந்த முன்னேற்றத்தை தரமட்டமாக்கிறான் அந்த எஸ்எஸ்கேவுக்கு எதுக்கு இந்த மாதிரி வெறி, எதுக்கு இந்த மாதிரி ஆத்திரம், எதுக்கு இந்த மாதிரி அகங்காரம்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல. எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவன் எப்பவுமே முன்னேறக்கூடாது, இவன் ஒரு படிக்கட்டு முன்னேறினாலும் நம்மள மீறி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அந்த பயம் தான் நம்ம கௌதமுக்கு மாசான ஒரு இதேங்க. நம்ம எதிரி நம்மளை பார்த்து பயப்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுனுக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். எஸ்எஸ்கே அவன் வேலையை கூட விட்டுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் கௌதம் இதை பண்றானா, கௌதம் அதை பண்றானா, கௌதம் இப்படி முன்னேறுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே அவன் லாஸ்ட்ல வாழ்க்கையிலையும் தோக்க போறான், பிசினஸ்லயும் தோக்க போறான். இந்த விஷயம் தெரியாம நம்ம எஸ்எஸ்கே எங்கேயோ ஒரு பக்கம் பாதையில போயின்னு இருக்கான். சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க இலக்கியாந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, கௌதம் எல்லாருக்கும் தோல்வின்றது எப்பவுமே வந்துனே இருக்காது, எதிரிகள் தவளை நம்மளை அடிக்கவும் முடியாது, அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்களா ஒரு உங்களோட முன்னேற்றம், கரெக்டா உங்களை வேலைக்கு சேர்த்தனாங்களே அந்த கம்பெனியை வாங்கிட்டு இவனால உங்களை அடிக்க முடியல, அதனால அந்த காசை திருட வச்சு இது பண்றான். இதுல இருந்தே உங்களுக்கு என்ன புரியுது, கரெக்டா எல்லா தவளையும் நல்லவங்க இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு நல்லவங்க கிடைப்பாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறும், நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இருக்காங்க. உடனே இலக்கியா கிட்ட மன்னிச்சிரு இலக்கியா, நீ என்கிட்ட கொடுத்த காசே வேற வழி இல்ல, அந்த எஸ்எஸ்கே திருடினால அந்த கம்பெனிக்காருக்கு அந்த காசை கொடுத்து வந்தீங்க, அதுல என்னங்க இருக்கு, நீங்க முன்னேறலாம்னு சொல்லிட்டு போனீங்க, அடுத்த படிக்கட்டு காலு வச்சிருக்கீங்க. கரெக்டா ஒருத்தர் வந்து ஒன்னுத்து மேலேயே குறிக்கோளா இருந்தா வாழ்க்கையில நமக்குன்னு எவ்வளவோ ஒரு அந்தந்த பக்கம் ஒரு கஷ்டம் வந்துனே இருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கணும், எல்லாத்திலயும் நம்ம கலந்துதான் ஆகணும். ஒன்னுத்து மேலேயே நம்ம குறிக்கோளா போயின்னு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட செல்வாக்கும் இல்லை. அதனால கரெக்டா ஒன் பை ஒன்னா தான் பண்ணிட்டு போக முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற்றீங்க, இதுவே உங்ககிட்ட ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்றேன். அதை கேட்கும் போது நம்ம கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு ஒரு போன் கால் வருது. யாருக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதமுக்கு ரொம்பவே வேண்டி வந்தாங்க. அப்படி யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரேவதி அவங்க எதுக்கிட்ட இப்ப கால் பண்றாங்க, என்னடா ஆச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேவதி இப்ப சாதா ரேவதி இல்லைங்க, வேற லெவல் பிசினஸ் ரேவதி. என்னடா பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க சிம்பிளா. அந்த ஹோட்டல் இப்ப அப்படியே சும்மா வேற லெவல் ஒரு பக்கம் தெருக்கி விட்டுன்னு போதுங்க. கரெக்டா மந்த்லி சேலரி வந்து 4 lakhs ஒரு பக்கம், அடடா வேற லெவலே. 4 lakhs வந்து 6 lakh வருது, அந்த ஹோட்டலோட செலவு போய் 4 lakhs லாபம். கரெக்டா இப்ப அவங்க வேற லெவல இருக்காங்க. எல்லாமே என் பிள்ளைக்கு தானே, என் பிள்ளை அந்த நிலைமையில இருக்கான்னு கேட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வர வச்சு அந்த ஹோட்டல கௌதம் பேருக்கு எழுதி வச்சிடறாங்க. கௌதம் வேணான்னு சொன்னாலும் கேட்காம எழுதி வச்சிடறாங்க. கௌதம் தான் அடுத்த முதலாளி. இப்ப கௌதம் மாஸ் காட்டுற ஒரு பக்கம், இதுல ஒரு பக்கம், இதுல வர காசு வச்சு பிசினஸ் மேல பிசினஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில எங்கேயோ ஓஹோன்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த ஹோட்டல ஃபர்ஸ்ட் மூடணும், இது எப்படி மூடுறதுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் தீவிரமா பிளான் பண்ணிருக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லைங்க, எச்சக்கலை, எந்த நேரம் பார்த்தாலும் எப்படி அடுத்தவங்க அடிச்சு புடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனை இருக்கான். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டு கேரக்டர் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.